என்னன்னா திருமாவளவன் எனக்கு பிடிக்கும். ஆனா திமுக கூட்டணியில இருக்கிறதுனால எனக்கு திருமாவளவன் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அதுவும் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? இப்ப நீங்க எந்த அளவுக்கு அது உண்மை அவர் தனியா நம்புறீங்களா? நின்னாருன்னா சிஎம் தான் என்னங்க? தனியான ஒரு கேண்டிடேட்டா நின்னாருன்னா ம். தொல் திருமாவளவன் வந்து தனியா நின்னாருன்னா அவரு இப்ப சிஎம் கேண்டிடேட் தான் வரும். சிஎம்மா இருப்பாரு. சிஎம் கண்டிப்பா அந்த சிஎம் இருக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா? ஃபுல் கெப்பாசிட்டி அவருக்கு பேச்சுல இருந்து ஆ. அவருடைய பின்னாடியா எல்லா பேக்ரவுண்டும் கம்பேர் பண்ணா அவர் சிஎம் கேண்டிடேட் தான். சிஎம் கேட்டகரி தான். சிஎம் ஆனா கேண்டிடேட் திமுக கூட்டணியில இருக்கிறதுனால இந்த 2 சீட்டு ஒரு 5 சீட்ல எல்லாம் சொல்றாங்க. அதனால அந்த அதனால குறைச்சு மதிப்பிடுறாங்க. ஆமா. ஆனா அவர்லாம் நின்னாருன்னா கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி தான். அவ என்னன்னா கொஞ்சம் ஒரு சிஎம் கேண்டிடேட்னா என்னன்னா காசுன்ற ஒரு விஷயம் தேவைப்படும். ஒரு கட்சி நடத்தணும்னா எப்படியோ ஒரு பெரிய காசு ஒண்ணு தேவைப்படும். அதனால இந்த கொஞ்சம் ஃபண்டு ஏன்னா இஷ்யூவா இருக்குமா இல்ல என்னன்ட்டு என் கருத்து. பிளஸ் அது வந்துட்டு அது தகர்ச்சி வெளியெடுத்து வரணும் அவரு. இந்த மாதிரி நானும் ஒரு பெரிய கட்சி தான்ட்டு. ஆனா இவர் என்னன்னா கூட்டணியிலேயே இருக்காரு அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும். ஏடிஎம்கே கூடயும் தேமுதிக கூடயும் டிஎம்கே கூடயும் இதே மாதிரி தான் அவர் கூட்டணி அமைச்சுன்னு இருக்காரு அப்பத்திலிருந்து. அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சிருந்து கூட்டணி அமைச்சுலாம் இருக்காரு. இப்ப என்னன்னா ஒரு தனிப்பட்ட முறையில இந்த சீமான்லாம் வந்துட்டு அதுல பாராட்டலாம் அவரை. இத்தனை வருஷமா அவருக்கு 5 கோடி தரேன் 10 கோடி தரேன் 500 கோடி தரேன் 1000 கோடி தரேன் சொல்றாங்க. பட் ஆனா அவர் இன்னமும் தனித்து போட்டிடுறாப்புல அதுல அவரை பாராட்டலாம். அந்த 2-3 விஷயம் அவரை அப்ரிஷியேட் பண்ணலாம். பேச்சில இருந்து இந்த தனிப்பட்ட விருப்பத்தை தனிப்பட்ட கட்சியா இருக்காருன்னா அவரு அப்ரிஷியேட் பண்ணி அவர் இது பண்ணலாம். பட் ஆனா அவரால் மேல வர முடியல. தடுக்கிறாங்களா இல்ல அவரு கட்சியில இப்ப நீங்க சீமானன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப திருமாவளவனும் தனியா போட்டிட்டாருன்னா இதே கருத்து தானே அவர்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். இதே கருத்து தான் ப்ரோ. ஆனா அவர் ஜாதி வச்சு பண்றாப்புல அது பிடிக்கல. அது தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல அவர் ஜாதி நான் வந்து ஜாதி வச்சு பண்றாருன்னு எது வச்சு சொல்றீங்க? ஜாதி அது பார்த்தாலே தெரியல ப்ரோ. இப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோசம் நான் குரல் கொடுக்குறேன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மாதிரி தானே இருக்குங்க. இப்ப சீமாலாம் அது சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் தான் சொல்றாப்புல. பசும முத்துராம தேவரும் அவரை பத்தியும் சொல்றாப்புல, காமராஜர் பத்தியும் சொல்றாப்புல, அம்பேத்கர் பத்தி சொல்றாப்புல. இவர் என்னன்னா ஃபுல்லா அம்பேத்கர். அதனால சில பேருக்கு பிடிக்குமா பிடிக்காத கூட. எனக்கு தனிப்பட்டல தொழில் திருமாவளவன் அவர் பிடிக்கும். நீதி கிடைக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. நீதி என்னன்னா நீதிலாம் இப்ப கிடைக்கிறது அவசியமே தெரியல, யாருக்குமே தெரியல. என்னன்னா நீதின்றது ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என் கருத்து வரைக்கும் நீதின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லாருமே நீதி கிடைக்கும். கோர்ட்டுக்கு போனா ஹைகோர்ட்டுக்கு போனா கிடைக்கும், உச்ச நீதிமன்றத்துக்கு போனா கிடைக்கும். அதெல்லாம் நீதிலாம் ஒண்ணும் இல்லை. லாஸ்டா இப்ப கூட ஒரு பையனை வெட்டி இருக்கானுங்க. இவர் போய் நீதி கிடைக்குன்ட்டு அவங்க அப்பா சொன்னாப்புல. என்னத்த நீதி வாங்கி தர? ஒன்னும் நீதி வாங்கி தரல. இவரு ஸ்டாலின் சார் கிட்ட தான் போய் பேசியிருக்காங்க போல இருக்கு. அதனால எந்த நீதி என்ன கிடைச்சது? ஒண்ணுமே நீதி கிடைக்கல, எல்லாம் வேஸ்ட்டுதான். அதனால எனக்கு இப்ப பேச வெறுப்பு தான் ஆகுது. ஓகே, எந்த நம்பிக்கையில சொன்னீங்க திருமாவளவன் வந்து பார்த்தா தனித்து போட்டிட்டாருன்னா சோ அவர் சிஎம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க? ஆமாஜி. என்னன்னா இத்தனை வருஷமா கட்சி ஆண்டுன்னு இருக்காப்புல. ஏடிஎம்கே டிஎம்கே தேமுதிக பிளஸ் வந்துட்டு திருமாவளவன் கட்சி தான் இருந்தது. இப்ப தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சார் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கெப்பாசிட்டியா இருந்தது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அடுத்து இப்ப கட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான் இருக்கு. அவர் எந்த கூட்டணிக்கு போறாரோ ஜெயிக்கிறதுக்கு ஒரு 30% வாய்ப்பு இருக்கு. 50% 30% வாய்ப்பு இருக்கு. அது ஏடிஎம்கே கூட போனாலும் வாய்ப்பு இருக்கு, டிஎம்கே கூட போனாலும் வாய்ப்பு இருக்கு, டிவிகே கூட போனாலும் வாய்ப்பு இருக்கு, சீமான் கட்சியில போனாலும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வச்சுன்னு இருக்காப்புல ஆளு. அப்படி? ஆமா. ஓகேண்ணா. இப்ப அவர் 2026 அவர் வந்து எலெக்ஷன் நிக்கிறாருன்னா தனியா சிஎம் நிக்கிறாருன்னா நீங்க முதலமைச்சரை ஏத்துப்பீங்களா? தனியா நிக்கிறான்னு ஏத்துக்கலாம். நீங்க ஓட்டு போடுவீங்க? ஆனா போடுவேன். ஓகேண்ணா. ஓகே, நன்றிண்ணா. சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. அண்ணன் திருமாவளவன் இருக்காரு இல்லையா? அவரை பற்றி உங்க கருத்து என்ன? பேச்சும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட அவ்வளவு நாலேஜ் இருக்கு. அவரே ஒரு புத்தகம் மாதிரி. அவர் படிக்கணும்னா நிறைய விஷயம் நான் நிறைய வியந்திருக்கு. அவர் பேச்சுறதெல்லாம் கேட்டு அவ்வளோ நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் அவர் திருமாவளவன். ஆனா அவரை ஜாதின்ற பேரை சொல்லி அவர் பின்னாடி தள்ளுறது வந்து இது நியாயம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நியாயம் இல்லதான். யார் கேட்கிறாங்க? எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் அழுத்தும் போது அவர் என்ன பண்ண முடியும்?